ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17 ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும், ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார். சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2 அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் ஆகஸ்ட் 5 அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17 வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5 இதில் சூரியன் 17 அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்: ஆகஸ்ட் 7 ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12 ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14 ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17 ராத்திரி 18 விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27 அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7 ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12 ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி 27 ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கேற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள். தனுசு ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பலன் தரும்னா, ராசிநாதன் குரு உச்சம். அந்த குரு உச்சமாக இருக்கிற இடத்துலையே சூரியனும் உட்கார்ந்துருக்கார், பாக்யாதிபதியும் உட்கார்ந்துருக்கார். குலதெய்வ அருள், முன்னோர்களின் ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான நேரம் குடும்பத்துக்கு கிடைக்குது. அதுவும் சூரியன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஆகஸ்ட் மாதம் 17 மேலே தந்தையை நினைத்து மனக்கவலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலை இருக்கும். சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு பண செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களால் ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு செலவு உங்களுக்கு, ஒன்றா மருத்துவ செலவு, கண்ணுக்கு பிரச்சனை, காதுக்கு பிரச்சனை, இல்லை ஆப்ரேஷன், இல்லையா உங்கள் வீட்டில் உங்களுக்கான திருமண செலவு, உங்களுடைய படிப்புக்கான செலவுன்னு
உங்கள் சார்ந்த செலவுகள், உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள், இப்போ நீங்கள் நிலம் வாங்கலாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ முதலீடு பண்ணினா ஸ்திரமான சொத்து சேரக்கூடிய நேரம். 4ஆம் இடத்துல சனி இருக்கார், 4ஆம் வீட்டு அதிபதி குரு உச்சமாக இருக்கார். அந்த உச்ச குருவின் பார்வையில் சனி இருக்கார். இப்போ நீங்கள் நிலத்தில் முதலீடு பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நிம்மதியாக உட்காரலாம். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த 12ஆம் இடம் வீக்காக இருந்துன்னா சொந்த வீட்டில் போய் தூங்க முடியாது, சொந்த வீட்டில் குடியேற முடியாது. எனக்கு தெரிஞ்ச 2-3 நண்பர்கள் இருக்காங்க, 2-3 வீடு வாங்கியிருக்காங்க. அவங்களால அந்த வீட்டில் எந்த வீட்லேயும் போய் தங்க முடியல. அது ஒருத்தர் வந்து ஒரு லேடி, ஒரு ஒரு பெண் சகோதரி ஃபாரினில் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க. 3 வீடு 4 வீடு அங்கே காண்டிமோனியமாக வாங்கி போட்டிருக்காங்க. அவங்களால எந்த இடத்துலையும் அவங்களால தங்க முடியல. அவங்க வாடகை வீட்டில் தங்கியிருக்காங்க, அந்த வீட்டெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்காங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு இந்த 12ஆம் வீடு வந்து வீக்காக இருக்குது. 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதன் மூலமாக அந்த அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அது கடைசியாக ஒரு பரிகாரம் சொல்லுவேன், அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் செலவு பண்ணுங்கள். பொதுவாக என்ன பண்ணுறோம், கல்யாணம் வரைக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி இப்படி இருப்பாங்க, அண்ணன் தம்பி கூட. கல்யாணம் ஆகிடுத்துன்னா பெண்கள் தங்களுடைய சகோதரிகள் கூட ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆனால் ஆண்கள் விலகி செல்வார்கள். எங்கள் அண்ணனா எனக்கு பங்காளிவன், அவன் எனக்கு வேண்டாம். இதுக்கு காரணம் என்னென்னா மனைவி சார்பாக இருக்கிறது. அது ஆக்சுவலாக தப்பு கிடையாது, மனைவி தான் நிரந்தரம். ஆனால் கூட பிறந்தவங்களை பகைச்சிக்கிட்டிங்கன்னா இல்லை கூட பிறந்தவங்களை விலகி சென்றீங்கன்னா அதுவும் ஒரு கர்ம வினை. அவங்களால உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடன்பிறப்புகள் சார்ந்த உதவிகளையும் செய்ய தயங்காதீர்கள். என் பொண்டாட்டி சொல்கிறா சார் வேண்டான்னு சொல்ல, எப்போ பாரு உங்கள் அண்ணனுக்கே பண்ண. இதை பண்ணுறதுல வந்து பேலன்ஸ் பண்ண தெரியணும். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தங்களுடைய குடும்பத்தாருக்கு, பெண்கள் என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ணோம், எங்கள் அக்காவுக்கு பண்ணோம், எங்கள் தங்கச்சிக்கு பண்ணோம், ஏன் அதே உங்கள் நாத்தனாருக்கு பண்ண, அது மட்டும் மனசு வராது. இந்த மனசை கொண்டு வாங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். எல்லா உறவுகளையும் பேணி பாதுகாப்பதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதத்துலேருந்து முயற்சி எடுங்க, நன்மைகள் ஏற்படும். ஏன்னா குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 2ஆம் வீட்டு அதிபதியை குரு பார்க்குறாரு. அதனால் பணபலம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கான பரிகாரம் தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா கொல்லூர் மூகாம்பிகை ஆடி மாதம் கொல்லூர் மூகாம்பிகையை வழிபட்டுட்டு வாங்க. அதை விட ஒரு பரிகாரம் உங்களுக்கு சிறந்த பரிகாரம் வாழ்க்கையில் அமையாது. இதன் மூலமாக குடும்பம் பலப்படும், வருமானம் அதிகரிக்கும், வாக்கு சித்தம் ஏற்படும். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம வந்து முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.